ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி டே 2 இன் நெதர்லாண்ட். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேவும் கூட. இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஆக்சுவலாக இந்த வீடியோலாம் எடுத்தது பார்த்திங்கன்னா பப்பு தான். என்னோடய பர்த்டே அன்றைக்கி எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையில் யாருமே எழுப்பக்கூடாது, வேலை சொல்லக்கூடாது. அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கணும். அதே மாதிரி தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். இவங்க 3 பேரும் முழிச்சிட்டாங்க. முழிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு வெளியில் விளையாடிட்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்த்டேஸ் என்னோடது இப்படி தான் போகும். கேக் வெட்டுறதுலாம் இப்போலாம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஏன்னா எல்லாருமே எல்லார் பர்த்டேக்கும் கேக் வெட்டுறாங்களா. ஸோ அது எனக்கு ஒரு ஸ்பெஷலாகவே தெரியல. ஸோ இவங்க 3 பேர்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து சர்ப்ரைஸ்ன்ற பேரில் எனக்கு கேக் கட்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வெதர் அண்டு எங்களோட ஹெல்த் எல்லாமே ஒத்துழைச்சிதுன்னா எங்கேயாவது வெளியே போவோம். அப்படி இல்லைனாலும் பார்த்திங்கன்னா என்னை காலையில் எழுந்திரிச்சு குளி, புது ட்ரெஸ் போடு, கேக் வெட்டு, அந்த மாதிரிலாம் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா வீட்டில் அப்படியே என்னோடய பெட்டில் படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் என்னோடய பர்த்டே. இதுதான் பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடியதே. நீங்கள் உங்கள் பர்த்டேக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரோவில் ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்க இல்லையா, அந்த லொக்கேஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். Oh. Ducky. डरना को जा कट जाओ. हाँ बस 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 एको पकड़ना जाना नहीं. कैसा देखी डक्की पूरा भी है. गुलगुले डक्की बैठ कर लगता. गुग्गी
दीदी कहाँ दीदी कहाँ ढूंढ यहाँ है देखो को शहर का पीछे देख நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமா ரெடியாகி இப்போ நம்ம வந்து நெதர்லாண்டில் இருக்க ஒரு விண்மில் மியூசியம் வில்லேஜுக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஜான்சர்ஷான்ஸ். போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருந்தது. பட் இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெய்னியாக வேறு இருக்குது. யூகே அண்ட் யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் மிட்டிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து க்ரீனாக ஆகவே ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருந்தாலோ பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே குச்சி குச்சியாக தான் வந்து இருந்திருக்கும். ஏன்னா வந்து எல்லா இலையும் வந்து கொட்டி போயிடும் வின்டரில். எனக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆம்ஸ்டர்டாம்லேருந்து இந்த ஜான்சர்ஷான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயினும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது. ட்ரெயின்லனா ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல்லேருந்து வந்துடலாம். பஸ்லனா வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். இங்கே நம்ம வந்து காரில் வந்தோன்னா இங்கே பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. ஜான்சர்ஷான் வில்லேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மியூசியம் மாதிரி. பட் வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீலாம் வந்து ஒன்றுமே இல்லை. கார் பார்க்கிங்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 யூரோஸ் வந்து பே பண்ணணும். நெதர்லாண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கிங் ஃபீ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஜான்சர்ஷான் ரீச் பண்ணியாச்சு. நம்ம இப்போ கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் வந்து ஒன்றும் இல்லை. நம்ம ஜஸ்ட் கார் பார்க்கிங்க்கு மட்டும்தான் வந்து பே பண்ணணும். இன்றைக்கி கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு ரொம்ப விண்டியாக தான் இருக்குது. நம்ம கார் எடுத்ததில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நம்மளுக்கு வந்து குளிர்ச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் முடியலன்னா வந்து திருப்பியும் காரில் உட்காந்து ஹீட்டர் போட்டுக்கலாம். பட் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்திருந்தோன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த ஜான்சர்ஷான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெதர்லாண்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ நெதர்லாண்ட் வரவங்க வந்து இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து போக மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து வெல் கனெக்டடாக இருக்கிறதால ஈஸியாக வந்து இங்கே ரீச் பண்ணிடலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 17th செஞ்சுரியிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போலேருந்தே இங்கே நிறைய வந்து இந்த டச் விண்மீல்ஸ்லாம் இருக்குது. இந்த விண்மீல்ஸ்க்காக தான் வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ். இங்கே வந்து சீஸ் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறமா வந்து அந்த கிளாக் ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. நம்ம இப்போ வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சீஸ் ஃபேக்ட்ரி. நெதர்லாண்டில் விண்மீல்ஸ், டூலிப்ஸ்லாம் வந்து எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டச் சீஸும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீஸஸ் வந்து இருந்தது. இங்கே நம்ம சாம்பிள் வந்து டேஸ்ட்டும் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா வாங்கிட்டும் வந்து போகலாம். சீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கவு சீஸு, கோட் சீஸு, அப்புறம் வந்து ஷீப்போட சீஸுன்னு அதுலேயே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருந்தது இங்கே. இந்த மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஸ் மேக்கிங் ப்ராசஸ்ஸு அதெல்லாம் வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து டிஸ்ப்ளேவும் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. चीज रियल नाइस मॉडल. இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்க்காகவே வந்து இந்த மாதிரி சீஸ் மாதிரிலாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இதே மாதிரி தான் வந்து ஒரிஜினல் சீஸும் இருக்கும் கலர் கலராக. நம்மளும் வந்ததுக்கு 4 ஃபோட்டோஸ் வந்து எடுத்தாச்சு. फुल फुल இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரிஜினல் சீஸு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து சும்மா வந்து ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க வுட்டில். இது எல்லாமே வந்து ஒரிஜினல். இதுக்கான சாம்பிளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக வந்து வச்சுருந்தாங்க. பட் நாங்களும் வந்து ஒரு 4-5 சாப்பிட்டு பார்த்தோம். எங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து பிடிக்கல. மேபி சீஸ் லவர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். இங்கே அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூகே அண்ட் யூரோப்பில் வந்து நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ சவோனியர்ஸும் வந்து இங்கே இருந்தது.
நெக்ஸ்ட்டு வெளியே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா செம்ம குளிர ஆரம்பிச்சிடுச்சு. உள்ளே நல்லா கதகதப்பாக இருந்தது. இந்த இடம்லாம் வந்து பார்த்தா அவங்களுக்குலாம் வந்து ஒரு பாட்டு வந்து ஞாபகம் வரும். அந்த பாட்டு தான் வந்து நான் இன்ட்ரோவில் வந்து கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல நாட் ஒன்லி விண்மீல்ஸ், டச்சு கல்ச்சர் உடைய அந்த ட்ரெடிஷ்னல் வீடுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் வந்து மேலேயும் வந்து நம்ம போயிட்டு பார்க்கலாம். இதுக்கு எல்லாமே வந்து தனியாக வந்து நம்ம வந்து பே பண்ணணும். அப்படியே பின்னாடி வந்து பாருங்கள் தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியில் நம்ம வந்து போட்டிங் கூட வந்து போகலாம். 18th and 19th சென்ச்சுரிஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட்லேயே இந்த இடம் வந்து ரொம்பவே முக்கியமான இடம். எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் வந்து பேப்பர், ஆயில், ஸ்பைசஸ், வுட்டு எல்லாமே வந்து இந்த விண்மீல்ஸ் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரிலாம் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஒரு தொழில்துறை நகரமாகவே வந்து இது இருந்திருக்கு. இங்கே இருக்க இந்த வீடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிலதெல்லாம் வந்து இங்கேயே இருந்தது, சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு இடத்துல இருந்து இங்கே வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த கல்ச்சர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மோர் தென் 600 விண்மீல்ஸ் கிட்ட இருந்துதான். ரொம்ப குளிரும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து உள்ளே வந்துடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாத் ஃபேக்ட்ரி. அதாவது இங்கே இருக்க அந்த ஷூலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து வுட்டில் வந்து செஞ்சுருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த செப்பல்ஸ்லாம் வந்து இருந்தது, ஷூஸு அந்த மாதிரிலாம். அந்த காலத்தில் வந்து அவங்க எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டிஸ்பிளேலாம் வந்து சூப்பராக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. வுட்லேயே வந்து பாருங்கள் பெயிண்டிங்லாம் வந்து பண்ணி ரொம்பவே அழகழகாக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்கங்க. அப்படியே என் கூட வாங்க, இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். இந்த செருப்புலாம் வந்து பாருங்கள் வெட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறதான். இங்கே இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த செருப்புலாம், இந்த உட்டன் செருப்புலாம் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியும் வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சே காமிக்கிறாங்க. இது ஒரு 5 minutes கிட்ட வந்து போகும் இந்த வீடியோ, அதனால் வந்து இது தனியாகவே நான் போடுறேன். இந்த கிளாத்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து நம்ம வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே வுட்டில் செஞ்சது தான். இதை பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து டைமண்ட்ஸ் தான், வந்து டைமண்ட்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக மேலே இருக்கிறதெல்லாம் டைமண்டு, அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வுட்டு. இதெல்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளேக்கெலாம் கூட நம்ம வந்து அழகாக வந்து வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி டூலிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி வுட்லேயே வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கினோம் நாங்கள். இங்கே இருக்க வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்களா, சுற்றியும் வந்து க்ரீனாக வந்து வேறு இருக்கா. ஓவராலாக இந்த ஊரே வந்து பச்சை பசேல்னு அழகாக இருந்தது.
ஜான்சஷான்லேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து வர வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து ஃபேமஸே இந்த மாதிரி வந்து லெகோ மாதிரி இருக்க இந்த பில்டிங்ஸ் தான். ரொம்ப அழகாக இருந்தது. பட் நாங்கள் இறங்கி போய் வந்து பார்க்கல. ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து கார்லேயே வந்து அப்படியே வந்து முடிச்சிட்டோம் இந்த இடத்த. இந்த ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள், இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டெல் ஹோட்டல். இது வந்து ஒரு லக்ஸுரியான வந்து ஹோட்டல் இங்கே இருக்கிறதுலையே. ஒன் ஆஃப் த லக்ஸுரி ஹோட்டல். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த க்ரீன் கலர் டச் ஹவுசஸ், அந்த ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ் கான்செப்ட் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவே வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:15 ஆகிடுச்சு. வெளிச்சமாக இருக்கிறத பார்த்துட்டு ஈவினிங்னு நினச்சிருப்பீங்க. பட் வந்து டைம் வந்து 8:15. டேலைட் சேவிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் யூகே, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸில். இங்கேருந்து நம்ம டேரெக்டாக நம்ம காட்டேஜுக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த டே vlog இங்கேயே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெதர்லாண்ட் சீரீஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.